நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. ஒரு பாத்ரூமாவது 2 பேர் நீட்டா வச்சுக்கிறாளுங்களா? 2 பேர் தானே யூஸ் பண்றாளுங்க. இந்த சோப்பை கொண்டு போய் எங்க வச்சாளுங்க? ஏய் என்னடி சஞ்சு, சும்மா நீ பாத்துக்கிட்டே இருக்க சொன்னேன். வாடி ஒரு டான்ஸ போடுவோம். நீ வேணா ஆடுமா? நாள வரல. ஓ ஆமால, மறந்துட்டேன். கன்சீவா இருக்கும்போது ரொம்ப பொறுமையா தானே இருக்கணும். மறந்துட்டேன், சாரி. ஓ மூஞ்சி பேசாம ரெடி. என்ன சஞ்சு இவள கேவலமா திட்டிக்கிட்டு இருக்க தங்கச்சிய? ஆயிரம் தான் ஆனாலும் உன் தங்கச்சி அல்லவா? கொஞ்சமாவது தங்கச்சிக்கு மரியாதை கொடுடி. இங்க நானே எப்ப மாட்டுவேன் நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு இருக்கேன். என்னமோ உன் மாமா அத்தி பூத்த மாதிரி இன்னும் 10 நாள்ல இந்தியா வரேன்னு சொன்னது என்னால தாங்க முடியாத சந்தோஷமா இருக்கு. அதே அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. எனக்கு எந்த சைடு பார்த்தாலும் பிரச்சனை தான். ஆனா இதுலயும் நான் சிரிக்கிறேன்னா அது உன்னால மட்டும் தாண்டி. அதுக்கு தாண்டி ஒரு ஆளினால் அழகராஜா வேணுங்கிறது. அதாவது நமக்கு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம புன்னகைக்கிறோம் பத்தியா, அதுதான் நம்மளோட விழிப்பவரடி. என்னமோ இங்கதானே வச்சு. என்னது இது? இது பிரெக்னன்சி கிட்டு தானே? இதுக்கு இங்க என்ன வேலை? அப்போ இல்ல. சஞ்சு வல்லியா, என்னடி ஆச்சு? வா போய் என்ன ஏதுன்னு பாப்போம். எனக்கும் தெரியல. சஞ்சு ஒன்னதான் கூப்பிட்டு இருக்கேன், இப்ப வர போறியா இல்லையா? ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாருங்க. ஏய் என்னது இது? அதான் எனக்கும் தெரியல, இருங்க உங்க ஆசை மக வரட்டும் கேப்போம். ஏய் சஞ்சு. அம்மா. சஞ்சு நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இது என்ன? ஐயோ போச்சு. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னன்னு கேட்டே பதில் சொல்லு. அம்மா ஏண்டி 10 மாசம் தான் வயித்துல ஒண்ணு சுமந்து பெத்ததுக்கு என்னடி இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே சஞ்சு மாசமா இருக்கியா? யாரடி அவன்? ஏமா சஞ்சு, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு என்னம்மா இதெல்லாம் காரியம்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உன்னை 10 மாசம் அம்மா வயிற்றுல சுமந்தாளா? அதுக்கப்புறம் 20 வருஷமா உன்னை தோல்ல சுமந்தனா? ஒண்ணு பார்த்து செஞ்சனே. என்னம்மா அது? இதை பெத்து உங்களுக்கு செய்யற கைமாறா? சின்னவளை விட உனக்கு தானே அம்மட்டு பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்தேன். என்னம்மா அது? இது சத்தியமா அப்பா அந்த காலத்துல நான் பொம்பளை பிள்ளைங்க எதுக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டாங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுதான். ஆனா எனக்கு 2மே பொம்பளை பிள்ளை நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயத்துல அடி வயிற்றுல நெருப்பையும் கட்டிக்கிட்டு இருந்தேன். நான் நெருப்பை கட்டி என்ன பிரயோஜனம்? இப்படி கெட்ட போய் வந்து உட்காந்துருக்கியே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இல்லம்மா, அம்மா நான் சொல்றத முதல்ல கேளுமா. அம்மா ப்ளீஸ்மா. அப்பா நெஞ்சு அம்மா, ஐயோ முடியல. என்னடி தூங்க விடுறீங்க?
Good morning to all. A meeting of the organization of name and name was held at location and date. Attendance will include the listing namers. Reporters need to add your one headlines. For more next to no problem at home there, return the check your organization. போனை எடுங்க கவின், ஏன் இப்படி பண்றீங்க? Finishing the meeting. Thanking you. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கவின், இப்போ மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு கவின். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. சீ, என்ன இது வாழ்க்கை? தெரியாத நம்ம பண்ண தப்புக்கு இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவின், போனை எடு. கவின், சஞ்சுமா எவ்வளவு டைம்டா உனக்கு கால் பண்றது? போனை எடுக்க மாட்டியா? என்ன கவின் பண்ணிட்டு இருந்த? ஏய் சஞ்சு என்னாச்சு? சாரிம்மா, போர்ட் மீட்டிங்ல இருந்து சரியா கவனிக்கல. சத்தியமா நீ ஃபோன் பண்ணது எனக்கு தெரியல. ஃபோனை நான் வைப்ரேட்ல வச்சிருந்தேன். இப்போதான் மீட்டிங் முடிஞ்சது உனக்கு தான் கால் பண்றேன். நீ அத்தனை டைம் கால் பண்ணியிருந்தேன். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? சஞ்சு பயமா இருக்கு சஞ்சு. எதுக்கு சஞ்சு அழுகுற? அதுவும் இப்ப இந்தியால என்ன டைம்? தூங்காம இதுக்கு இன்னும் எனக்கு கால் பண்ண? எப்படி என்னால தூங்க முடியும்? தூங்குற மாதிரி ஒரு காரியமா நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. ஐயோ கவின், இங்க பாரு, 10 நாள்ல என்னால காத்திருக்க முடியாது. இப்போ ஒரு கெட்ட கனவு கண்டேன் தெரியுமா? அந்த கனவு சொன்னா நீயே தாங்க மாட்ட. வாட்? கனவா? என்னடி சொல்ற? தெளிவா சொல்லு. இங்க பாரு சஞ்சு, முதல்ல அழுகாம பேசு. நீ அழுதாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி ஆச்சு? கவின், நான் வீட்டுல மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு கனவுடா எனக்கு. என் அப்பாக்கு அதுல நெஞ்சு வலி வந்துருச்சு. இது மட்டும் நிஜமா நடந்துருச்சுடா. அவ்வளவுதான் கவின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவின். இப்போ ரொம்ப நாலு தள்ள உயிர் போய் வருது. எப்ப மாட்டுவேன் நினைச்சு இப்போ இந்த கனவுல நடந்த மாதிரி ஒருவேளை நிஜத்துல நடந்துட்டா அப்புறம் நீ என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. எனக்கு தெரியாது கவின், நீ என்ன பண்ணுவியோ. இன்னும் 2 நாள்ல நீ இந்தியாவுக்கு வரணும். ப்ளீஸ்டா, வந்து ஏதாவது பேசு. இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் கவின். இது உன் மேல ப்ளீஸ் கவின், எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் எனக்கு தேவையில்ல. வரமாட்டேன்னு சொல்லாத கவின். ப்ளீஸ் கவின், வந்துரு கவின். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன இது வாழ்க்கைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தெரியாம பண்ண தப்பு, யாரோ பண்ண சதி வேலை. இப்படி வாழ்க்கையே போச்சே. இப்ப என்ன செய்வேன்? சத்தியமா என்னால தனியா நின்று போராட முடியல. என் அப்பாக்கு அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் அவ்வளவுதான், நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். வந்துரு கவின். ஏய் சஞ்சு, இப்போ உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் இந்தியா வந்துடுவேன். இப்ப டக்குன்னு 2 நாள்ல எப்படி சஞ்சு வர முடியும்? ஏய், நீ கண்டது கனவு தானே, அது ஒன்றும் நிஜத்துல நடந்துராதடி. இங்க பாரு, நான் முதல்ல சொல்றதை மட்டும் கேளு, ஓகேவா? நம்ம காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது மேல நம்பிக்கை இல்லாமலடா இன்ன வரைக்கும் இந்த குழந்தைய நான் வயித்துல வச்சிருக்கேன். எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதே மாதிரி எங்கேயாவது மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கவின். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல கவின். பயந்து வாழ்றாப்ல இருக்கு கவின். வந்துடுடா. சரி, கவுண்ட் ஆன் எனக்கு புரியுது. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு. கரெக்டா இன்னும் 10 டேஸ், அதாவது உங்ககிட்ட நேத்து தான் இன்ஃபார்ம் பண்ணேன், ஓகேவா? இன்னும் 9 டேஸ் நீ விரல் விட்டு என்றதுக்குள்ள கண்டிப்பா நான் இந்தியா வந்திருப்பேன், புரியுதா? உன் அம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவேன். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டாலும் நீ இப்படின்னு சொல்லு, ஓகேவா? நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. தப்பான முடிவு எடுக்கிறேன், நீ எதையாவது பண்ணுன அவ்வளவுதான் சஞ்சு, இப்பவே சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், என் மேல நம்பிக்கை இருந்து நம்ம காதல் மேல நம்பிக்கை இருந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இத நீ செய்வீல? அப்போ சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? காத்திருக்கேன் கவின், சீக்கிரமா வந்துருங்க. சரி, ஓகே, கவலைப்படாத. இன்னும் 10 டேஸ்ல இந்தியாவில் இருப்பேன், ஓகேவா? இங்க பாரு செஞ்சு, உன்னை நான் என்ன சொல்லியிருக்கேன்? அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இங்க பாரு, நமக்கு லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கண்ணீர் மட்டும்தான் சொல்யூஷன்னா நம்ம கண்ணில் கண்ணீரே இருக்காது. என்ன, நம்ம லைஃப்ல அவ்வளோ பிரச்சனைகள் கொட்டி கிடக்கு. அது எல்லாத்துக்கும் நினைச்சு நம்ம அழுதுட்டு இருக்கோமா? நான் சொல்றத முதல்ல கேளு. என் பொண்டாட்டி அழுகக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தப்புக்கான அடுத்து என்ன அதுக்கு சொல்யூஷன் தேடுறோமோ அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அழுதுட்டு இருந்தா அழுதுட்டு மட்டும்தான் இருக்க முடியும். நான் சொல்றதை கேளு, அவ்வளவுதான், புரியுதா? அழுக கூடாது. ஒழுங்கா காலேஜ் போ, நல்லா படி, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி எதை பத்தி யோசிக்காத. இன்னும் 10 டேஸ்ல நான் இந்தியா வந்துடுவேன். அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கலாம், ஓகேவா? அழுகாது. இதுதான் உனக்கு லாஸ்டா கொடுக்குற ஒரு இது, ஓகேவா? சரிங்க கவின். இல்ல, எனக்கு இப்படி கனவு வரவும் கொஞ்சம் பயந்துட்டேன்.
அதான் கால் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் ஒருக்க பாருங்க, நான் அழல, நல்லா படிக்கிறேன், எக்ஸாம் எழுதுறேன். ஓகே, சீக்கிரமா வந்துடுங்க. பாய். சரி, நான் இருக்கேன்ல, அழுகக்கூடாது. மழை பெய்யுற மாதிரி சவுண்டு கேட்குது, மழையில உட்காந்து பேசிட்டு இருக்கியா? ஏண்டி மாசமா இருக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? மழையில உட்காந்து பேசிட்டு இருக்க. சரி, இப்போ நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியே உனக்கு ஃபீல் ஆகணுமா? நான் சொல்றபடி கேளு. அப்படியே உன் ஃபோனை எடுத்துட்டு பெட்ரூமுக்கு போ. வந்துட்டேன். தலகாணி இருக்கும்ல, அதை எடு. ஆனா ஒரு தலைவாணி தானே இருக்கு, அதுவும் அகலியா வச்சு தூங்கிட்டு இருக்கா, அதை எப்படி எடுக்கிறது? உனக்கு ஒரு தலகாணி இருக்கும்ல, அதையாவது எடு. அதை நான் எடுத்துட்டேனா அப்புறம் எப்படி நான் தலைக்கு வச்சுட்டு தூங்குவேன்? எனக்கு தலைகாணி இல்லைன்னா தூக்கமே வராதே. பேசாம அகலியோடதவே எடுத்துருவா. என்ன கவிங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரி, நான் அவளோடதவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். அப்படியே நீ எப்போதும் எப்படி தூங்குவியோ அதே மாதிரி படுத்துக்கோ. படுத்துக்கிட்டு அந்த தலகாணியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ. சரிங்க கவின். படுத்துட்டேன். ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு பொறுவை பத்தாம தூக்கம் வராது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்கடா? இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் சொல்றத அப்படியே வாய்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கேளு. இப்போ உன் பக்கத்துல யாருமே இல்ல, நீ மட்டும்தான் இருக்க. ஆனா ஒரே ஒரு பர்சன் உன் பக்கத்துல இருக்காங்க. அது யாரு தெரியுமா? நான் மட்டும். நானும் நீயும் மட்டும்தான் இப்போ அந்த ரூம்குள்ள இருக்கோம். இப்போ கண்ணை மெதுவா திறந்து பாரு. உன் கவின் உன் பக்கத்துல இருப்பான். கவின், கவின் நிஜமாவே, கவின் நிஜமாவே பக்கத்துல இருக்கியா? டேய் கவின். கருமம், இந்த பாலா போன காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றது சரிதே. சை, தலகாணிக்கிட்ட உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. கரும கொடுமை. இன்னும் கொஞ்ச நேரம் இவ கூட நான் படுத்துன்னு வச்சுக்க, இவ நோய் எனக்கு ஒட்டிக்கிறோம். சாமி, நாம பேசாம போய் நம்ம அம்மா கூட படுத்துக்கிடுவோம். ஆத்தாடி, இவ கூட இருந்தா மெண்டல் தான். ஏய் கவின், என்னால நிஜமாவே நம்ப முடியல, நீ என் பக்கத்துல தான் இருக்கியா? டேய் நிஜமாவே வா. ஆமா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ உனக்கு தூக்கமா வரல? இப்ப கண்ணை மூடி தூங்க. தன்னால தூக்கம் வரும் பாரு. தூங்கு. நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு தூக்கம் வராம இருக்குமா? ஆனா இப்ப எனக்கு தூக்கமே வந்தாலும் நான் தூங்க போறதில்ல. ஏன்னா ஏன் கவின் ஏன் பக்கத்துல. சோ கொஞ்ச நேரம் அப்படியே மார்பு மேல சாஞ்சுக்கிட்டுமா? உனக்கு தானே அடியாது, அப்புறம் என்ன கேள்வி? உருவங்கள் எல்லாம் உடல் விட்டு போ, உள்ளத்தின் காதல் சாகாதடி. நீராவியால் என்னை நீ மோதினாய், உன் பார்வையில் ஈரம் உண்டாக்கினாய். வாங்க தாமரை மேம். மார்னிங் தாமரை செல்வி மேம். குட் மார்னிங். என்னடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலேஜ் வந்து 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் எனக்கு கிளாஸுக்கு வர நேரம் கிடைச்சிருக்கு. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ் எல்லாம் முடிஞ்சு வந்திருக்கீங்க. உருண்டை லைஃப் எல்லாம் எப்படி போச்சு உனக்கு? ஏங்க மேம், இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. உங்க மூஞ்சில முழிச்சிட்டேன்ல, இனி எப்படிலாம் தாறு மாதிரி தட மாதிரி போக போகுதுன்னு தெரியலீங்க மேம். எப்பங்க மேம் 15 நாள் நீங்க எப்படி இருந்தீங்க? உங்க லைஃப் எப்படி போகுது மேம்? உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா மேம்? நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அது என்ன பத்தி தானே விசாரிக்கணும். அது என்ன நீ ஃபேமிலி பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் குறிப்பா என் வீட்டுக்காரரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. ஏன் நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டு போலாம் நடிக்கிறியா? வேர்க்கனே கும்மி அடிச்ச மாதிரி தாங்க மேம் இருக்கு. திரும்ப எதுக்கு மேம் கும்மி அடிக்கணும்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கேன். என்ன பேசணுமோ பேசுங்க. சரி, என்ன ஒரு சிலர்ல ஐடி போட்டு வந்திருக்கீங்க, ஒரு சிலர்ல ஐடி போட்டு வரல. ஐடி போட்டு வரலனா தேர்ட் இயர் கிளாஸ் ரூமுக்குள்ள விடமாட்டோன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாரு கேட்டுக்குள்ள விட்டது? என்னமா 2 பேரும் பெரிய இவளுங்களாட்ட பேசுனீங்க. இப்ப பாரு, யாரா ஐடி போடலையோ அவங்க மேம் கேட்டுட்டு இருக்காங்க. பொத்திக்கிட்டே எந்திரிச்சு 2 பேரும் கேட்டுக்கு வெளிய போய் நில்லுங்க. உங்கள மாதிரி படிப்பாளிங்க தாடி ஐடி கார்டுலாம் போட்டுட்டு வந்து டிப் டாப்பா உட்காரணும். நாங்களாம் அப்படி உட்காரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்க படிக்கவே மாட்டோம். பேக்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? ஓ தேங்க் யூ. நமக்கு
தாண்டா நான் காலேஜுக்கே வந்திருக்கேன், அதுவும் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கேன். வந்தது என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு இதெல்லாம் மூடு தோறன்ட்டு நான்சென்ஸா இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க மேம், நாங்கெல்லாம் இந்த லீவ்ல யாருமே பாத்துக்கலையா, அதனால இன்னைக்கு சும்மா அழகா பேசி பார்த்துட்டு இருக்கோங்க மேம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க. யூ கேரி ஆன். சரிடா, யாரு நான்சென்ஸா பேசாதீங்க, எல்லாரும் ஆப்சன்ஸா பேசுங்க, அப்படாதான் மேமுக்கு பிடிக்கும். சரி ஓகே, எல்லாரும் தேர்ட் இயர் வந்துட்டீங்க. ஸோ இனி கொஞ்சம் பொறுப்பாக இருங்க, ஓகேவா? இனி வந்து கிளாஸ் எல்லாம் கட் அடிக்க முடியாது. சொல்ல போனால் உங்களுக்கு இனி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம். ஏன்னா போன வருஷம் படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் திமிர்தரமாக இருந்துட்டு போனனால தான் ஒரு சிலர் வந்து அரியர் வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி உங்களை அப்படி விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம், அதுக்கான நிறைய கிளாஸஸ்லாம் வந்து எடுப்போம். ஸோ வந்துட்டு யார் நீ லீவ் எடுக்காமல் காலேஜுக்கு வரணும். காலேஜுக்கு வந்து காலேஜுக்குள்ளே வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே இருங்க, போய் அங்கங்கே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? இல்ல மேம், எங்களால கிளாஸ் ரூமுக்குள்ளலாம் உட்கார முடியாது மேம். ஏன்னா நாங்க அங்கங்க ஆடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேம் தெரியுமா, அதுதான் எங்களோட பழக்கம். புதுசா தேர்ட் இயர் வந்தோடனே எங்களை மாத்தணும்னு நினைக்காதீங்க, நாங்க எப்போதுமே மாற மாட்டோம், நாங்களும் ஒரு மாறாத மாற்றம். உங்க மாற்றத்துல தீய வைக்க. அப்புறம் சஞ்சனா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? என்ன வந்ததுலேருந்து மேம் வந்து பார்க்கவே இல்லை, எல்லாரும் வந்து கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டீங்க. நேற்று வந்தீங்க, சரி நேற்று வந்து பார்ப்பீங்கன்னு நினச்சேன். நேற்று நானே காலேஜுக்கு லேட்டாக தான் வந்தேன். சரி இன்னைக்கு வந்துருவீங்க, எல்லாரும் பார்த்துருவீங்க அப்படின்னு நினச்சேன். யாருமே பார்த்துக்கல, என்னாச்சு? மூஞ்சி பாக்குறமா இருந்தா பார்க்க மாட்டோமா? ஏன் மேம் சும்மா சும்மா பேசுறதுக்காண்டி பேசிட்டு இருக்கீங்களா? உருண்டை, உனக்கு ரொம்ப தான் கொழுப்பாகி போச்சு. என்ன கொஞ்சம் கூட ஒரு டீச்சருங்கிற மதிக்கிற ஒரு இதுவே இல்லை உனக்கெல்லாம். உன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு லெசன் எடுக்க போறது இல்லை. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளுங்கிறப்போ நம்ம கிளாஸ்ல எப்போதுமே லெசன் எடுக்க மாட்டோம். ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக கிளாஸ் இருக்கும். அப்புறம் இந்த இடையில பேசுறது கிண்டல் பண்றது ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஏன்டா முகுச்சி வாத்தப்படி லவ் பண்ணிக்கிருந்தா என்னாச்சு, புட்டுக்குச்சா என்ன? ஏன்டா உருண்டை, உனக்கு எப்படி ஒரு காதல்? எவன் காதலுமே ஒத்துமையா இருக்க கூடாதா? எவனாவது காதல்ல நீயும் சரி உன் தம்பியும் சரி தீய வைக்கிறதே ஒரு இதா வச்சுக்கிருக்கீங்க. முதல்ல உனக்கு ஒரு காதல் உருவாக்கி அதுல தீய வைக்கிறோம்டா, அப்பனா தான்டா தாமரை மேம் ஆத்மா சாந்தி அடையும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அது ஒண்ணு இல்லைங்க மேம், அதாவது சும்மா இருக்கவங்களை வம்பளுத்து என்ன மேம் பிரயோஜனம்? இந்த மாதிரி செவனே இருக்கவங்கள தான் மேம் வம்பளுக்க முடியும். அதான் சும்மா வம்பளுத்து பார்த்தோம். இப்போ என்ன மேம், எப்போ இருந்தாலும் நீங்கள் சாக தான் போறீங்க, அதுக்கு உங்கள் ஆத்மா சாத்தி அடைகிறதுக்கு இப்போவே வாழ்த்துறேன் மேம். அதுக்கு நம்ம உருட காரணமாக இருந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அடே, உங்களுக்கு நான் லெக்சரா வந்தேன் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. அதுவும் போயும் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தேன் பாத்தீங்களா? அதுதான், அதுவும் மேத்தமெட்டிக்கல். நல்லா லட்சணமா நீங்களா மேத்தமெட்டிக்கல் நீங்க சம் போடுறீங்க. ஆனா இந்த வாட்டி பாரு, நீங்களாம் பாரு, நான் ஒரு சம் கூட எடுக்க மாட்டேன்டா, எல்லாரும் வந்து போர்டில் போடுறீங்க. மெயினா உருண்டை உனக்குதே. ஓஹோ சரிங்க மேம். மேம் ஆனா ஒரு டவுட், சம்முனா எப்படி மேம் இருக்கும்? அது டிசைனா இருக்குமா, கலர் கலரா இருக்குமா? சொல்லுங்க மேம். ஏ சஞ்சு, இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல இவங்க பேசுறது கேட்டு நம்ம சிரிச்ச காலம்லாம் போய் எவ்வளவு நாளாச்சு என்ன? ஆமா, பின்ன உங்களுக்குலாம் ரொமான்ஸ் பண்ணவே நேரம் கரெக்டா இருக்கும் போது எப்படி இதெல்லாம் கண்டுக்க முடியும்? இவங்க எனி டைம் கிளாஸ்ல காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளோட ஆளுங்கெல்லாம் இந்த காலேஜ்ல படிச்ச வரைக்கும் எல்லாரும் ரொமான்ஸ்னு காலேஜுக்குள்ளேயே ஒவ்வொரு மரத்தடிக்கிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் முடியலங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு எனக்கு. யாயா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சஞ்சு. ச்சே, என் கார்த்தி மட்டும் இதே காலேஜில் இன்னொரு டிகிரி போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போய் நைட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாகவே இருக்க மாட்டேங்குது. செருப்பாலே அடிப்பேன். ஏண்டி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நைட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. உன்னையெல்லாம் செருப்பு புதுசாக வாங்கி அதை பிச்சு அடிக்கணும். மே ஐ ஹெல்ப் யூ? ஆமா தங்கப்பிள்ள, அதுதான் எனக்கு சரியாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்லா படிங்க. இந்த இயர்லியாவது சீக்கிரமாக இல்லை நல்லா படித்து எந்த அரியரும் வைக்காமல் கிளியர் பண்ணிட்டு போகணும். திரும்ப இந்த காலேஜுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லபடியாக இதாயிருவீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து 1 டே வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து வழக்கம் போல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உருண்டை முக்கியமாக உனக்கு தான். அப்புறம் தேர்ட் இயரில் நம்ம கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யார் தெரியுமா? யாரா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ கெட்டிங் மேம். அடடே உடன்பிறப்பே, வாமா. வாமா ஜானகி. என்ன சர்க்குலர்? இப்ப என்ன சர்க்குலரு? கொண்டு வாமா பா. காலேஜ் இடிஞ்சு போக போகுதுன்னு சர்க்குலர் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கி பாருங்க. ஏன் மேம், பிரின்சிபலுக்கு ஹார்ட் அட்டாக்னு காலேஜ் இழுத்து மூட போறேன்னு சொல்லியிருக்காங்களா?
உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா சர்க்குலரில் நம்ம காலேஜில் மறுபடியும் எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. இது வந்துட்டு போன வாட்டி 4 போஸ்டிங் நினைக்கிறேன், 4ஆ என்னன்னு தெரியல. சஞ்சனா நீ என்னம்மா போஸ்டிங்கில் இருந்து? ஓகே, காலேஜ் சேர்மன் போஸ்டிங்கா? போன தடவை 4 நினைக்கிறேன், இந்த தடவை வந்து 2 போஸ்டிங் தான், அதாவது போஸ்டிங் மாத்துறாங்க. சஞ்சனா உனக்கான பதவி வந்து நீ இறக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சேர்மன் போஸ்டிங் போட்டிருக்கு. 2வது வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? இந்த 2 போஸ்டிங் வந்து நம்ம காலேஜில் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த போட்டி வைக்கிறாங்க. இந்த டைம் வந்து பசங்களுக்கான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்க்குலரில் போட்டிருக்கு. ஸோ கேர்ள்ஸ் வந்து போன தடவை வின் பண்ணியிருக்காங்க, இந்த தடவை நம்ம பசங்க வந்து வின் பண்ணணும். ஓகேவா? யார் வந்து இதாக இருக்கீங்க, ஈகராக இருக்கீங்க? மேம் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு தெரியுங்க மேம், அதுக்காக நீங்க ஒரே தூய இங்கிலீஷ்ல பேசாதீங்க மேம். உங்களுக்கு தெரியாதவங்க தமிழ் படிக்கிறான்னு தமிழ்ல சொல்லுங்க மேம். என்ன மேம் இப்ப என்ன எலெக்ஷன்ல கலந்து அப்படித்தானே என் பேர் எழுதிக்கோங்க. உருண்டை சீரியஸாவா எழுதிக்கிறவா? அதான் மேம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த தடவை நான் தான் சேர்மன் போஸ்டிங் நிக்க போறேன். ஏன்னா போன தடவை எங்க கிளாஸ்ல சஞ்சனா ஜெயிச்ச மாதிரி இந்த காலத்துல நான் ஜெயிக்கணும். எனக்கு எதிராக எவன் நிக்கிறான்னு பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல கேட்டு சொல்லு. சூப்பர் சூப்பர், உருண்டை ஈகரா இருக்கான். அவனுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்து உருண்டைய என்கரேஜ் பண்ண விதமா அவனுக்கு ஒரு ஓ போட்டு ஆரம்பிச்சு விடுங்க. உருண்டை. ஓகே, இப்போ நம்ம உருண்டை வந்துட்டு எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு வந்துருச்சு. ஓகே, இந்த தடவை யார் வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறா அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸாகவும் அமையுது. அதனால உருண்டை வந்து ஈகரா வந்து நான் வந்து எலெக்ஷன் நிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க வழிவகுக்கிற மாதிரி உங்களோட கடமைகளை நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு ஒன் டே. ஏய், என்னடி நான் சமைச்சிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன கரண்டி வச்சு ஒரு கிண்டி கிண்டிட்டு இருக்கீங்க? என்ன போய் உட்கார வேலை பாரு போ. என்ன நீ பாவம் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு வீட்டுல வந்து சமைக்கிறாளே, சரி நம்ம சமைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சா கூட வந்து ஹெல்ப் பண்ணா ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன தேவை? யாரு இந்த முகர ஹெல்ப் பண்ற? நீ எனக்கு ஹெல்ப் பண்ற? ஏதாவது கேட்டுருவே, பேசாம போய் உட்காரு. முடியாது. நான் சமைத்தால் குழம்பு அழகு, நான் சமைத்தால் சோறு அழகு, நான் ரசிச்சால் நீ கூட அழகாய்த்தான் இருப்ப. அதுல மிளகா பொடியை தட்டி விட்டா அதை விட டேஸ்டா இருக்கும். இப்ப நீ கையை எடுத்துட்டு விட்டு போலின்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னடி நீ இங்க வா. என்ன மேடம்? டேய், நீ இன்னைக்கு என்ன வம்பளுக்குன்னு ஒன்னொன்னே பண்ணிட்டு இருக்கியா? பாரு, பேசாம போயிரு, அவ்வளவுதான் பாரு. பேசாம இருக்க என்னால முடியும், ஆனா உன்னால முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் பிரீத்தி, நான் ஒன்று நினைக்கிறேன், பேசாம உனக்கு ஹேர் கட் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் உன் மண்டையை பார்க்கும்போது புதறு மண்டை மாதிரி தான் இருக்கு. பிச்சு மூஞ்ச பேத்தன்னு வச்சுக்க. உங்க அம்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? பரவாயில்ல, நான் புதர் மண்டையாவே இருந்துட்டு போறேன். என் ஹேர் ஸ்டைல யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். ரொம்ப தான் செல்லக்குட்டிக்கு கோவம் வருது. இப்பெல்லாம் கோவப்படலாமா? பிபி எகிரிற போது. ஏற்கனவே எகிரிதான் இருக்கு, புதுசா ஒண்ணு எகிர தேவையில்ல. இப்ப நீ விடுறியா இல்லையா? போ. என்னடி விடுறியா இல்லையே விடுறியா? டேய் ஃப்ராடே, கையெடு கையெடு. எடுக்க போறது இல்லை. நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? அதாவது நான் இதுன்னு அப்படியே கை தொட்டுட்டே வருவேனா, நீ அதுக்கு பேர் சொல்லணும். ஓகேவா? இது கேமா மட்டும் இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ வேற எதுக்கு படி இறக்குற மாதிரி எனக்கு. வேற எதுக்கும் இல்லடி, நான் சொல்றது மட்டும் ஓகே. இது என்ன? கண்ணு. இது என்ன? உருவம். இது என்ன? தலைமுடி. நோ, தப்பு. புதர் மண்டை. குத்திடுவேன் நாயே. சரி சரி, கோவப்படாத. ஓகே, அடுத்து இது என்ன? மூக்கு. அடுத்து டேய், நீ எங்க வந்துட்டேன்னு தெரியுது. கையெடு கையெடு ராஜே. என்னன்னு சொல்லு. அது லிப்பு, அவ்வளவுதான். கையெடு. அது லிப்புன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு அதுக்கு அது ஏதோ என்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. ஸோ அதை நான் நிறைவேற்றணும். ஓ, அது கேட்கறது உனக்கு மட்டும்தான் புரியுமா? எனக்கு புரியாதா? ஏன்? ஏன்னா அது கேட்குற விஷயம் அப்படி, அதனால அது எனக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அதை நிறைவேற்றலான்னு பார்க்குறேன், ஆனால்
அதுக்கு சொந்தக்காரவங்க தான் அதுக்கு உரிமை கொடுக்கணும். ஏய் வேணா கையேடுறா வேணா. ம்ஹும். இரவா பகல் தெரிந்து கொள்வேனுடனே தொடவ உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே நீயே. சீ நீ ரொம்ப கேட்ட பையன்டா. ஒட்டும் மேலை அட்சதையா கொள்ளை அழகு வேற்றையா என்று விடுவேன் இரண்டோர. கார்த்தி என்ன இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. என்ன கலைக்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது, இல்ல நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? கலை உஷாராய்க்கோ, இவன் பார்வையே சரியில்லை. பாலை கொடுத்துட்டு அப்படியே என்ன இவ்வளோ நேரமா பால் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த? நான் கிச்சனில் வேலையாக இருந்தேன். நம்ம தான் சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானே காலையில் காலேஜ் கிளம்புவேன். அதான் எப்பயும் போல் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன புதுசாக கேள்விலாம் கேட்குற? இந்த பால் எனக்கு தூக்கம் வருது, நான் போய் அந்த ரூமில் படுத்து. என்னது, அந்த ரூம்ல படுக்க போறியா? ஹலோ, என்ன புதுசா இருக்கு? இன்னும் ஒரு 3 நாளைக்கு மட்டும் அந்த ரூமில் படுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து. ஏன் 3 நாளைக்கு? என்ன என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? எப்போதுமே என் கூட தானே தூங்குவ, என்ன 3 நாள்? அது உனக்கு சொன்னால் புரியாதுடா, அதுக்கு தான். சரிந்தா பால் மட்டும் வாங்கு, நான் போய் எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்லாம் எழுதணும். ஸோ வந்துட்டு அதை முடிச்சுட்டு நான் தூங்கணும். ஏய் நில்லு, என்ன காரணத்தை சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பீரியட்ஸ்டா, ஓகேவா? அதுக்கு தான் அந்த ரூமில் போய் தூங்குறேன். பீரியட்ஸ்னா ஏன் இங்க தூங்குனா என்ன? ஏன் தூங்கக்கூடாதுன்னு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? ஏய் அதுக்காகலாம் இல்லை, உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்த ரூம்லேயே படுத்து. அப்படிலாம் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஓகேவா? இப்போ என்ன, ஏன் இந்த உலகத்தில் எந்த பொண்ணும் பீரியட்ஸ் ஆக மாட்டாங்களா? என் ஹஸ்பண்ட் கூட தூங்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? தாயை போல் பார்த்துக்கிறணும் அந்த சமயத்தில். ஸோ நான் என் பொண்டாட்டியை தாயை போல் பார்த்துக்கிருவேன், ஓகேவா? இதுக்காக உட்காந்துட்டு ஓவராக நீ ஒன்றும் சீன் போட வேணாம். அந்த ரூமில் தூங்க போகிறேன், இந்த ரூமில் தூங்க போகிறேன், அசைன்மெண்ட்லாம் ஒன்றும் எழுத வேணாம். கூட நான் வேணா எழுதி தரேன், தூங்கு நீ பேசாம. அப்படிங்கிற யா கருவா பையன் ரொம்ப தான்டா. ஏய், என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, என் கலரை பற்றி ஏதாவது பேசுனா அவ்வளோதாண்டி உனக்கு. அப்படித்தான்டா பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? அப்படியா? நான் என்னென்னமோ பண்ணுவேன், என்ன செய்வ நீ? எப்பா நீ ஒன்றும் பண்ண வேணாம், இந்த பாலை வாங்கி கொடி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அப்படிவா வலிக்கு? என்ன கலை, இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்க. ஓ இன்னைக்கு அழகா இருக்கமா? சரி 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 விடு, நான் போய் படுத்து. என்னடி கொஞ்சனா கூட தப்பா? நீ கொஞ்சற மாதிரி கொஞ்சனா பரவாயில்ல, நீ அப்படியே கொஞ்சிக்கிட்டே மிஞ்சிக்கிட்டு வர. ஸோ விட்டுறா. நிழலேன தொடர்கிறேன்.